கூட இருந்ததே நாங்களாம் பார்த்துருந்தா எங்கள் அப்பா என்னத்தையும் எங்கள் கூட இருந்து பண்ணலாம். யாருக்கு பிடிக்காது? அப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அவருக்கு ஆசை என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டோம், நான் ஹீரோவாக ஒன்று பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன படத்துக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷோ தான் தருவாங்க, 11:30 10:30 எல்லா தேட்டர்லையும் கொடுக்கணுன்ற ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லா தேட்டர்லையும் ஷோஸ் கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணணும்னா, நாங்கள் ஆடியன்ஸ் வந்து அந்த டைமுக்கு வரமாட்டாங்க. பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸாக இருந்தாலும் அது கொண்டாடிப்போம். ஆஃப்டர் இப்போ சினிமா ஆனதுக்கப்புறம் கூட நாங்கள் அந்த படத்தை கொண்டாட தான் செய்வோம். மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 5 years எங்களுக்கான பேக் ஸ்டெப் பண்ணி எப்படிலாம் பேசினாங்க, என்னெல்லாம் பேசினாங்கன்னு பார்த்து பாப்பா இல்லைனா எப்படின்னா இது குழந்தை இல்லைனா எப்படின்னா பேசுவாங்க. அந்த ஸ்டெல்லாம் தாண்டி வரத்துக்குள்ளேயே எப்போ அந்த சொந்தக்காரங்களே அப்படியே கற்றுக்கணும் விட்டுருங்கடா, நாங்கள் ஏதோ ஒரு எங்கேயாவது போய் புடச்சிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்போ என் பொண்ணெல்லாம் வந்து இப்போ வந்து நீ யாருக்கு ஓட்டு போடணும்னா நான் வந்து விஜய் அம்மா தான். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்களா? நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க வார்த்தைக்கு வார்த்தை நிறைய வாட்டி உங்க அப்பாவை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஹவு க்ளோஸ் யூ ஆர் வித் யுவர் ஃபாதர்? ரொம்ப க்ளோஸ். கடைசி சமயத்தில் அவர்லாம் நாங்கள் பார்க்கறதே இல்லை. எல்லாருக்கும் ஃபேமிலின்னு ஆன ஒன்று எல்லாம் தனித்தனியாக போயிட்டோம். ஸோ அவர் கூட இருந்ததே நாங்களாம் பார்த்துருந்தா எங்கள் அப்பா என்னத்தையும் எங்கள் கூட இருந்து பண்ணாங்க. யாருக்கு பிடிக்காது? அப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுற டைம் தான் இருக்கேன். இல்லைன்னா எல்லாரும் ஒரு இடத்துல வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவார். அந்த இடத்துக்கு நாங்கள் நோக்கி போயிட்டு இருக்கும்போது, இப்போ தான் வந்துட்டு இருக்கும்போது கூட அவர் இல்லாதது அப்புறம் மனசு கஷ்டமாக. ஓகே, தண்ணி குடிங்க. உங்க அப்பாவுக்கு இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவரை பார்த்துட்டு இருந்தாருன்னா என்னைங்க தண்ணி தவிக்க விட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கேன். ஸோ அதான் இப்போ அண்ணனோட ஹேம் என்னன்னா, அவன் வந்து ஒரு டைரக்டராக ஆகணும். ஸோ அவனோட கோலும் இன்னும் ஒரு 1 year 2 years சக்ஸஸ் ஆகும். அவன் வந்து லோகேஷ் கனகராஜ் அண்ணனோட கோ-டைரக்டராக கைதி டைம்ல இருந்து. ஸோ எல்லாரோடதும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து இப்படி ஒரு லாஸ்ன்னு நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அவருக்கு ஆசை என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டோம், நான் ஹீரோவாக ஒன்று பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு படம் வந்து சாவின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்தது வந்து இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த டைம்லலாம் கூட இருந்து பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணிடுது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூலுக்கு போன நாளை தாண்டி நான் ஷூட்டிங் போன நாள் தான் அதிகம். ஸோ அந்த கூடலாம் எங்கள் அப்பா தான் என் கூட வந்திருக்காரு. அவர் எவ்வளோ ஸ்டடி கஷ்டப்பட்டுருக்காரு, அங்கே சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, அவங்க கிட்ட இந்த பேமெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எங்ககிட்ட எங்கள் அப்பாவுக்கு பைக் ஓட்ட தெரியாது. ஒன்று எங்கள் அப்பா சைக்கிள் தான் வச்சிருப்பாரு. அந்த சைக்கிளில் நானும் என் தங்கச்சி அண்ணன் 3 பேரும் உட்கார வச்சு ட்ரிபிள்ஸ் இங்கேருந்து டி நகர், பெசன் நகர் இது வரைக்கும்லாம் எங்களை கூப்பிட்டு போயிருக்காரு. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காரு. நாங்கள் கொஞ்சம் முன்னேறி வந்து அவர் சந்தோஷமாக ஒரு வீட்டில் வச்சு உட்காந்து டாடி நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறதில்ல. இருக்கிற டைமில் இருக்கும்போது அவர் இல்லை அப்படின்றது தான். கண்டிப்பாக ஒரு நாள் கடவுள் அவர் எங்கள் கூட வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ் அவர் பார்த்து மேல இருந்து ரசிச்சுட்டு தான் இருப்பாரு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க, நான் சரியாயிட்டாங்க. கண்டிப்பா நான் சரியாகும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் லீடா இன்னொரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் டெலிவரி பாய்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். டிரைவர்னு ஒரு படம் இந்த மாதிரி படங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். லீட் கேரக்டராக இல்லை, லீட் வந்து அந்த படம் தான் டைட்டில் வந்து எவ்வளோ பண்ணல. ஸோ அதுதான் ஒரு படம் தான் லீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு படம் சாவின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி ஏற்றுப்பாங்களா இல்லையான்றது கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு அது தெரியல நினைக்கிறேன். இல்லை இருக்கேன், கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ அவங்க அவங்க ஃபேன்ஸ் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் நம்ம இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இவன் ஹீரோவை நடிக்கிறதுக்கு கரெக்ட் தான்ப்பா, கரெக்டாக இருப்பார்ப்பா, இவரை நம்பி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம்ப்பா, இவரை வச்சு நம்ம கதை எழுதலாம்ப்பான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்.
ம். ஸோ அதுக்கான படம் தான் இந்த ரிலீஸ் ஆக போடுற படம். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்துட்டு ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு படத்த ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் ஒரு சில காரணங்கள்னால அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு நெறைய தடங்கள்லாம் வருதுல்ல. அது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறிப்பா இந்த ஒரு காரணமா தான் இருக்கும். அதனால தான் தடங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க எத சொல்றீங்க? ஒண்ணு வந்து பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் இருக்கும். இல்லன்னா சின்ன பட்ஜெட் படங்கள் தான் இருக்கும். ம். சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஏன் டிலே ஆகுது அப்படின்னா, தியேட்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா? நியூ கம்மர் ஹீரோவா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் சரி. தியேட்டர்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கு. எல்லாமே வந்து சின்ன படத்துக்குலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஷோ தான் தருவாங்க. 11:30, 10:30 எல்லா தியேட்டர்லயும் குடுக்கணுன்ற ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லா தியேட்டர்லயும் ஷோஸ் குடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணணும்னா, நாங்க ஆடியன்ஸ் வந்து அந்த டைமுக்கு வரமாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணோம், நாங்க ஷோ ஓட்டணும் அப்படின்னா, டிக்கெட்ஸ் வாங்கணும். ம். நாங்களே ரிலீஸ் பண்ணி, நாங்களே டிக்கெட்ஸ் வாங்கி, ஓ! ஸோ அப்படி வச்சா தான் எங்க தியேட்டர்காரங்க ரன் பண்ணுவாங்க. ஸோ பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் என்ன ஆகும்னா, மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபினான்ஸ் வாங்கிட்டு அதனால, அதுக்கப்புறம் இதுல வந்து எதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த ஜாதி பத்தி பேசியிருக்காங்க. இது மூலியமா வரணும்னு நான் நினைக்கிறேன். சர்டிஃபிகேட் இஷ்யூஸ். என்னோட தாட்ல இருந்து அதுதான். இது 2 தான் நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் படத்த பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும்? அந்த படத்துக்காக எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜனநாயகன் படம் அப்போ வந்து லாஸ்ட் படம் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு நடிகை பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தாலும் அது கொண்டாடிருப்போம். ஆஃப்டர் இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் கூட நாங்கள் அந்த படத்தை கொண்டாட தான் செய்வோம். ஸோ அது வந்து எப்போ வந்தாலும் அது தேட்டருக்கு வந்தா பிளாக் பஸ்டர் தான். அவருக்கு எப்பவுமே தளபதி ஃபர்ஸ்ட் டே ஷோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். சோ இப்போ நம்ம ஒரு செக்மெண்ட் போக போறோம். அப்பவும் இப்பவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட். இதுல வந்து நான் ஒரு சில போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த போட்டோஸ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற தாட்ட எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே. இது வந்து எனக்கு இந்த சீன் வந்து தியேட்டர்ல அதாவது படத்துல வரல. ஓகே. ஸோ வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு சீன்ல வந்து நானும் ஒரு நிறையா டைலாக்ஸ் இருக்கிற மாதிரி கால் அடிபட்டுரும். ஸோ அதில் வந்து பேண்டேஜ் விட்டுறதுக்காக இருப்பாரு. அதுக்குலாம் அந்த 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 அக்கா வந்து இது கேட்பாங்க, எங்கள் அண்ணனை காணும் அப்படின்ட்டு. அப்போ இவர் போயிட்டு சொல்லிட்டு வரும்போது இந்த இடத்துல சட்டையில் இதுக்கு அவங்க சட்டை கிழிஞ்சிடும். ஸோ அதை இந்த பேண்டேஜ் எடுத்துட்டு அவங்கள விட்டுட்டு இப்படி போயிடுவோமா, நான் கூப்பிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து படத்தில் வரவே இல்லை. ஓகே. ஸோ ஏன்னா விஜயனா கூட நான் டைலாக் பேசி நடிச்சது திருமலையில் வந்து ஒரே சீன் தான். என்னன்னா ஜோதிகா மேம் வந்திருப்பாங்க மெக்கானிக் ஷெட்டுக்கு. நான் மெக்கானிக் ஷெட்லேருந்து ஓடி போயிட்டு அவர் டீ கடையில் சாப்பிட்டு இருப்பாரு. அண்ணா உன்னை பார்க்க அக்கா வந்துருக்காங்க மட்டும் தான் பேசியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த சீனில் பேசியிருக்கேன். ஓகே. அந்த ஒரே ஒரு டைலாக்ஸ் 2 டைலாக் போர்ஷன் தான் இருக்கும். மற்றபடி சும்மா எல்லாத்துக்கும் கூட நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ உங்களுக்கு இப்போ குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வளர்ந்து வந்து இப்போ பார்க்கும்போது, "அப்பா நம்ம அப்பா வந்து சிஎம் ஃபுல்லா நடிச்சிருக்காங்கப்பா" அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க அத. இப்பயே அத பத்தி கேட்கறாங்களா? உங்கள ஏதாச்சும் படத்துல பார்த்து இப்பவே டிவில பார்த்து? என் பொண்ணெல்லாம் வந்து இப்பவே வந்து நீ யாருக்குமா ஓட்டு போடுவேன்னா, நான் வந்து விஜய் மாமா தான். ஓகே. சோ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல அவங்களே நான் எப்பவுமே வீட்ல உட்காந்து இந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்து என்னாச்சுன்னா, வீட்ல உட்காந்து நம்ம நியூஸா பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ நானும் அதே தான் பார்த்துட்டு இருக்கேன். நியூஸ் என்ன போகுதுன்னு அவங்களுக்கு கூட உட்காந்துல பொம்மைலாம் வைக்க சொன்னா, நோ அவங்க பாரு இதுதான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே அவங்க மைண்ட்ல அப்படியே ஏறி போச்சு. இப்போ வந்து இந்த எலெக்ஷன் பீரியட்ல நீங்க அவகிட்ட கேட்டா சொல்லுவாரு யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு. எங்க மாமனாருக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டா சொல்லுவா. எந்த கட்சி தலைவரை பிடிக்கும்னு சொல்லுவா. ஓகே. எனக்கு எந்த கட்சி தலைவர் பிடிக்கும்னு சொல்லுவா. ஸோ ஏன்னா எங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாலும் அங்க வந்து எங்க மாமனார் வந்து அவருக்கு பிடிச்ச தலைவரை வச்சு அவர் பார்த்துட்டே இருப்பார். நான் எங்க வீட்டுக்கு வந்தா நான் இந்த நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ 2 பேருக்குமே பிடிச்சது. ஓகே. நெக்ஸ்ட் போட்டோ போலாம். சோ இந்த மச்சான் புகழ். சோ அப்போ உங்களுடைய ஒரு லைஃப் வந்துட்டு புகழண்ணா கூட எப்படி இருந்துச்சு? இப்போ வந்துட்டு அவருமே நல்லா க்ரோ ஆயிட்டாரு. சோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஹாப்பி சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ எவ்வளோ போராட்டங்களை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்றது அவன் இவ்வளோ தூரம் போய் நிற்கிறதே வந்து அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நானும் அவன்லாம் வந்து நிறைய ஆஃபீஸஸ் போய் ஏறி இறங்கி இதாக பண்ணணும். சீரியல்ஸ்லாம் அவன் ஆக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து காஸ்டியூம் இல்லைனா எடுத்துகிட்டு போயிட்டு நான் காஸ்டியூம் கொடுத்துட்டு வருவேன். நான் டான்ஸ் ஆடும்போது ஜோடி நம்பர் 1 வந்து அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ நான் ரோப்லாம் கட்டி இல்லைன்னா வாங்கடா பசங்க எல்லாரையும் வந்துட்டு அவன் போய் கூப்பிட்டு வந்து வாங்கடா அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி 2 பேரும் வந்து இண்டஸ்ட்ரியில் நம்ம ஏதாவது சாதிக்கணும்டான்னு தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ அவன் போய் இப்போ பெரிய இடத்துல இருக்கான். நானும் கொஞ்சம் வீட்டில் வந்துடுவேன். இவங்க 2 பேர் ஆசையும் என்னன்னா, மச்சான் நம்ம யார் வந்தாலும் சரி, நம்ம கீழ நம்ம வந்து இத்தனை பேர் இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம். ஸோ நாங்களே வந்து எடிட்டிங், டப்பிங்
அதுக்கப்புறம் மியூசிக் இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டுடியோவில் இது பண்ணும். ஸோ நம்ம எல்லாருமே யார் மேலே போகிறோம் கீழே வராங்களா, யார் மேலே போனாலும் யாரையுமே விட்டுறக்கூடாது, எல்லாருமே வந்து கை தூக்கி மேலே கூட்டு போகணும். ஸோ இன்ன வரைக்கும் கூட பேசிட்டே இருக்கோம். கீழே இருக்க ஃபோட்டோ வந்து அன்னைக்கு அவனுக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல, தலைகீழவுக்கு அப்படியே இருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர். தலை கீழே நிற்கிறான், ஐயோ ஐயோ சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. காலையில் 8 மணிக்கோ என்னமோ ஏதோ சம்திங் அந்த டைம்ல தான் வர சொன்னாங்க. 5 மணிக்கெல்லாம் போயிட்டு அங்கே உட்காந்து போயிட்டு உட்காந்துட்டு ஏன் இன்னும் அப்புறமேல் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்து ஃபோட்டோ அமைச்சு மச்சான் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து நாங்கள் பேசிட்டு வந்தோம்டா அப்படின்னு. எப்படா போனோம், அந்த காலைல 5 மணிலேருந்து அங்கே தான் இருக்கேன். ஏன்டா தெரிஞ்சடா எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குடா, அவரை பார்க்கவே வந்து திடீர்னு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கிடைக்காது அப்படின்னு. ஸோ அவரோட தீவிரமான விஷயம் பாருங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வாட்டர் வாஷில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் அந்த ஸ்ட்ரீட் தான், காலேஜ் ஸ்ட்ரீட் தான் என்னோட வீடு. ஸோ இவங்களோட வாட்டர் வாஷும் அங்கே தான் இருக்கும். வாட்டர் வாஷ் விடும்போது அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி ஆர்டிஸ்ட் தானே, நல்லா பண்ணித்தரேன் சார் பண்ணித்தரேன் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வந்து மேட்ச் விளாட, கிரிக்கெட் விளாட, அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் அவனுக்கு சண்டே வந்து தான் லீவ் கிடைக்கும். அந்த சண்டேல இருக்கும்போது நாங்கள் பசங்க எல்லாரும் மேட்ச் விளாட போவோம். அப்புறம் ஏரியாவில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வரும். அப்படியே இருந்து என் ஃப்ரெண்ட்ஸு டேஞ்சர் மணி, தினேஷ், ஸோ இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அப்படி நானும் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் நானும் அவனும் சபரிமலைக்கு மாலை. அவன் வந்து ஊர்ல கடலூர் போய் தான் மலை போவான். நான் இங்க சாலிகிராமத்துல தான். அப்போ இது பண்ண மாலை போட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் பூஜைக்கு போறது, அதுக்கப்புறம் இங்கேருந்து கோயிலுக்குலாம் போறது, வீட்லயே நாங்களாம் சமைச்சு சாப்பிடுறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அப்படிதான் பழக்கமாயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆக்டிங்ல போய் இதாயிடுச்சு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் போட்டோ. ஸோ இந்த growth நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ ஆப்வியஸா அது வந்து பெரிய growth தான். என்னோட பேக்ரவுண்டே அவங்க அப்பா, ஸோ அவங்க தாத்தா, அவங்க அம்மா தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பனா கத்தடிக்கு அப்புறம் அவரு என்னன்னா ஒரு காம்போ ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சூரியனும் சிவகார்த்திகேயனும் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட எல்லா படத்துலையும் அந்த மாதிரி ஏதாவது காம்போ செட் ஆகிருந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் சூஸ் பண்ண கதைகள்லாம் வேற ஜானல்ஸ்ல இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ என்னதான் இருந்தாலும் அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி அது, அவருக்கு அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல, நீங்க அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ அவருடைய ஆக்டிங், அவருடைய ஒரு ஒர்க் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் அவர் வந்து இப்போ நல்லா மெச்சூர்டா திங்க் பண்ணி இந்த படத்துலலாம் சூப்பரா பண்ணியிருப்பார். அவரோட கேரக்டரேஷன் கொடுத்த அந்த இடத்த ஃபுல் பராசக்தியில செம்மையா சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த கோவப்படுற விஷயமா இருக்கட்டும், துருன்னு அந்த அவசரப்படுற இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு. அவர் அப்பவே வரும்போது நல்லா வெல் ட்ரைனர் தான். ஸோ நல்லா டான்ஸ் ஆடுவாரு, ஃபைட் பண்ணுவார். டான்ஸ் கிளாஸ் நானும் ஒரு நல்லா இருந்தேன். ராபர்ட் மாஸ்டர் இதெல்லாம் வருது. அவர் ஸ்பெஷல் கிளாஸ் வருவாரு, நான் ஈவினிங்ல இருப்பேன். ஆனால் நான் தான் கிளாஸ்லாம் திறந்து விட்டு அங்கெல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல் ட்ரைனடாக தான் வந்து. அப்போ வந்து என்னன்னா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் நான் பார்க்கலானே தவிர இப்போ நல்லா க்ரோ ஆயிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவர்கிட்ட ரீசெண்ட் டைம்ஸ்ல எதுவும் பேசுனீங்களா? இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து நான் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசி அது கொஞ்சம் எனக்கு ஷையாக இருக்கும். அவங்க என்ன இதில் இருப்பாங்க, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் நம்பர் இருந்தாலும் சரி, எங்கேயாவது பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறத தாண்டி வேற எதுவும் ரொம்ப க்ளோஸாக பேசுறது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது ஃபேமிலியா வந்துட்டு ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணிருக்கீங்க போல. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் எங்களுக்கான பேக் ஸ்டெப்னு எப்படிலாம் பேசினாங்க, என்னெல்லாம் பேசினாங்கன்னு தெரியும். பாப்பா இல்லைனா எப்படிலாம் இது குழந்தை இல்லைனா எப்படிலாம் பேசுவாங்க. அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி வரதுக்குள்ளேயே எப்போ அந்த சொந்தக்காரங்களே விட்டுருங்கடா, நாங்கள் ஏதோ ஒரு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிறந்தவொடனே வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக எனக்கு கிடைச்ச ஒரு மகாலட்சுமி, என் வீட்டு குயின் ராணி என்ன வேணா சொல்லலாம். ஸோ அவள் இல்லாமல் எங்களால் இருக்க முடியல. இப்போ லவ் மேரேஜ் தான். ஓகே ஓகே. எத்தனை வருஷம் லவ் வந்து ஒரு 5 இயர்ஸ், மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். இப்போ 15 இயர்ஸ். இந்த 25th வந்தால் எனக்கு தெரிஞ்சு 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் மேரேஜ் ஆகி. ஓகே ஓகே. ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து பேபி கேர்ள், அந்த பேபி கேர்ள் வந்துட்டு கையில் வந்து கேரி பண்ணுற அந்த தருணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு என்ன அந்த டைம்ல வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஃப்ளட் வந்த டைம். ஓகேங்களா, வீட்டுக்கு கீழேலாம் எனக்கு வந்து நெக் வரைக்கும் தண்ணி இருக்கு. திடீர்னு வழி வந்துச்சுன்னா எப்படி கூப்பிட்டு போகணும் தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நைட்டு பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் சேர்த்துட்டு வந்து குழந்தையும் பிறந்துச்சு. கீழே போய் அட்மிஷன் போட சொன்னேன். அட்மிஷன் போட்டுட்டு இருக்கும் போது குழந்தை பிறந்துச்சு. அவர் சொல்றாரு அட்மிஷன் போடுறப்பா, நீ ஃபர்ஸ்ட் இது அட்மிஷன் போடாம மேலே குழந்தை பிறந்துச்சு அப்படி பாருப்பா அப்படின்னு. என்ன பண்ணுங்க பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மேலே போய் நர்சிங் டிகிரி குழந்தை போறதில்ல அப்படின்னு.
அதுவும் இப்போ போகும். ஏன்னா இப்பதாங்க கீழ பொன் குழந்தை பொறந்துச்சுன்னு சொல்றாரு. தயவுசெய்து குழந்தைய கண்டீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க அது வெயிட் பண்ணுங்க. இன்னும் மேடம் வரல. நார்மல் டெலிவரி தான். குழந்தை வந்து வந்துருச்சு. நார்மல் டெலிவரி தான். எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் இன்னும் வரல. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் டாக்டரே வருவாங்க. அப்பயும் அவங்க மாத்தி சொன்னாங்க பொறக்கலன்னு. புரியல. இன்னும் பொறக்கவே இன்னும் இல்லன்னு டாக்டர் வரலைங்க. ஓ! அதனால. ஏன்னா டாக்டர் இல்லாம வந்து செம வலி. ஸோ எக் வந்து வெளிய பாதி வந்து நிக்குது. நான் இன்னும் ஒரு 15 நிமிஷம் லேட்டா போயிருந்தேன்னா, என் கார்லயே குழந்தை பொறந்திருக்கும். ஓகே. அந்த மாரி டிபிக்கலான ரேஞ்ச்ல தான் போய் சேர்த்தோம். ஸோ அதனால அவங்க வந்து டாக்டர் வரலங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னா தாங்க நாங்க வந்து அடுத்தது ப்ரொசீஜர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்க வந்து பொறக்கலன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து காட்டினாங்க. செம மூமெண்ட்டா இருந்தது. ஆக்சுவலா என்ன வந்து எல்லாருமே மேனிபுலேட் பண்ணி வச்சுட்டாங்க. உனக்கு பொறக்க போறது பையன் தான்டா, பையன் தான்டா அப்படின்ட்டு. ஓகே. நான் வந்து சரி இந்த கடைசி வரைக்கும் வந்து பொண்ணு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில நானே மாறிட்டேன். அவ்வளவுதான் போச்சு நமக்கு பையன் தான் போல இருக்கு. நம்மள மாதிரியே வந்துருவான்னு ஆனா நினைக்கிறேன். உங்களுக்கு ஆசை வந்து பொண்ணு. பொண்ணு தான். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் இப்ப அவ பண்ற செய்தியெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே இந்த இதெல்லாம் உன் பொண்ணு என்னப்பாவா உண்மையிலேயே நான் ஆக்டர் தான் வைக்க போறியா அப்படின்னா நான் பட்ட கஷ்டம் போடுங்க திருப்பி என் பொண்ணு ஆக்டராலாம் வேணாம் அப்படிலாம் நான் யோசிக்கிறத தாண்டி அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது அது அவங்க கையில இருக்கு. ஸோ அதனால அவன் ஆக்டரா வந்தாலும் அது அவங்களால எவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி வர முடியுன்றது அவங்க கையில தான் இருக்கு. ஸோ அதனால அப்பா வந்து ஆக்டரா இருக்காரு அதனால நானும் ஆக்டரா ஆகலாம் நினைக்க கூடாது அப்படின்லாம் சொல்லி நான் வளர்த்தேன். இப்போதான் 2.5 வயசு ஆயிருக்கு. இனிமேல் இப்ப பண்ற ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா உன் பொண்ணு அடுத்து ஹீரோ நினைக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ அப்பாங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய குழந்தைங்க வளர்றது, அதுவும் பெண் குழந்தைங்க வந்துட்டு வளர்ற அந்த ஸ்டேஜ் வந்துட்டு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமாவும் இருக்கும். ஆ அது வந்துட்டு டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டாங்களோ! இப்பதானே பொறந்த மாரி இருந்துச்சு. அதுக்குள்ளயே இவ்வளோ வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஏன்னா என் அப்பாலாம் சொல்லுவாங்க, "இத்துணூண்டு உன்ன பார்த்தது இப்ப இவ்வளோ பெருசா வளர்ந்துட்ட" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த மாரி பார்க்கறது? இது அப்படிதான் திடீர்னு பார்த்தா 2.5 வயசு ஆயிடுச்சு. எப்படிடா இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த 8 மாசம் இருக்குல்ல, அதான் நான் 10 மந்த் இருக்குல்ல, அவ வளர அந்த 10 மந்த் எப்படி போகும்னே தெரியாது. கையில வந்து இப்படிதான் இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 10 மாசம் போயிருக்கும் இவ்வளவு பெருசா ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து நமக்கு ரொம்ப நல்ல மூமெண்ட். தயவு செஞ்சு அவங்க கூட எதுவும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ உங்களுடைய டாட்டரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயம், "அப்பா இந்த வயசுல இப்படி பண்றாளா? என் பொண்ணா இது?" அப்படிங்கிற மாரி நீங்க வியந்து பார்த்துருப்பீங்க தெரியுமா? அந்த மாரி ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கா? அந்த மாதிரி நெறைய இருக்கு. அவ குடுக்குற ரியாக்ஷனா இருக்கட்டும், வாய் ரொம்ப அதாவது 2.5 வயசு பொண்ணு இப்படிலாம் பேசுவியா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அப்படின்ற மாரிலாம் எனக்கு எதாவது சொன்னா, "உனக்கு என்ன கண்ணு தெரியலையான்னு?" கேட்பாங்க. ஏய் என்ன 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 பேசிட்டு இருக்க? இதோ சீப் இங்க தானே இருக்கு. எடுத்து தல பாடுறதுக்கு பாரு அப்படின்னுவான். அ. அந்த மாதிரிலாம் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நம்ம ஜென்ரலா வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கோம்ல, அந்த விஷயத்த அவ கேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு இப்படிதான் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு அவ சொல்லும்போது, "ஏய் இவ்வளோலாம் நோட் பண்ணுவியா நீனு?" அப்படின்னு தான் இருக்கு. ஓகே, ஓகே. பொண்ணுங்களுக்கு வந்துட்டு அப்பான்னா ரொம்ப அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படிங்கிறது எல்லா பொண்ணுங்களுக்குமே உள்ளது தான். ஸோ உங்க பொண்ணுக்கும் அப்படிதானா? இல்லன்னா யார் கூட அவங்க ரொம்ப க்ளோஸ்? உங்க கூடயா? உங்க வைஃப் கூடயா? என் கூட தான் அவ. ஓகே. ஸோ அது எப்பவுமே வந்து டாடி லேட்டஸ்ட் பிரின்சஸ் தான். ஓகே. ஸோ அப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி தான். தேங்க் யூ ஸோ மச்.